இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ் தக்காளி சட்னி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 7 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியே சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 4 போல் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெடித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தது அப்படின்னா 15 போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட கலர் மாறி வர அளவுக்கு அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லாவே வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய சைடிஷ் இது. நான் சொல்கிற அளவுகளே செஞ்சு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இது கூட கலந்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலாம். தக்காளியோட இந்த கலர் மாறி நல்லா ஆரஞ்சு கலராக வர அளவுக்கு இதை நம்ம ஹீட் பண்ணணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் இதை நம்ம ஹீட் பண்ணலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஹீட் பண்ணியாச்சு. தக்காளியோட கலர் மாறி சட்னி நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். இதுக்கு எனக்கு 7 நிமிஷம் ஆயிருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 மூடி அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. லெமன் சேர்த்ததுக்கப்புறமா ஹீட் பண்ண வேண்டாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு